Hello friends, welcome to Karur kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சூப்பரான ஆட்டு மூளை முட்டை வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுல வந்து இன்னைக்கு ஒரு முளை கழுவி எடுத்து வச்சிருக்கேன், ஒரு முட்டை எடுத்துக்கேங்க. அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேங்க. இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் வந்து சூடாகட்டும். இதுல வந்து கடுகு உளுந்த பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. சோம்பு வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வர டைமில் சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த மூளை முட்டை வறுவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாங்க. பாருங்க, சின்ன வெங்காயம் வந்து நல்லா வந்து லைட் ப்ரௌனிஷ் கலரில் வதங்கணும். இந்த வறுவலுக்கு வந்து வெங்காயம் நல்லா வந்து வதங்கினாதான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். உடம்புக்கு வந்து மூளை வந்து ரொம்பவே நல்லது. வெங்காயம் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌனிஷ் கலர்ல வதங்கணும். இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதில் ஆட்டு மூளை சேர்த்துக்கலாம். மூளை சேர்த்துட்டு நல்லா வந்து மிதமான தீயில வச்சு நம்ம வந்து வதக்கிக்கலாங்க. இதுக்கு வந்து தண்ணிலாம் எதுவுமே சேர்த்தக்கூடாதுங்க. இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்து குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் காரம் வந்து கொஞ்சம் நிறைய போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மூளையோட நல்லா அந்த மசாலா எல்லாமே சாரணும். அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகணுங்க. அதனால் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், மூளை கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஓரமாக ஒதுக்கியாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய முட்டையை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு முட்டை வந்து ரொம்ப சேர்த்துனா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து 2-3 முட்டை கூட சேர்த்து செய்யலாம். இப்போ வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க முட்டைக்கு. இப்போ வந்து முட்டை கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வெந்துருச்சுன்னா நம்ம எல்லாத்தோடய சேர்ந்து நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், நடுவில் இருக்க மஞ்சக்கரு வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு மூளையோடு சேர்த்து நம்ம கலக்கிக்கலாங்க. பாருங்கள், இப்போ முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. அதனால் சிம்மில் வச்சுட்டே நம்ம வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாங்க. இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. ஃபைனலாக வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக தேங்காய் துருவல் வந்து 1 கை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஒயிட் லேயரை துருவி சேர்த்துக்கணுங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான மூளை முட்டை வறுவல் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.